ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நாம் போஸ்ட் ஆஃபீஸிலிருந்து வெளிவந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷனை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். இந்த வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா நமக்கு ஜிடிஎஸ், அதாவது கிராமின் டெக் சேவாவிலிருந்து தான் வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஜிடிஎஸ்லேருந்து பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் ஆர் அசிஸ்டன்ட் போஸ்ட் மாஸ்டர் ஆர் டெக் சேவாஸ் இந்த 3 வகையான பணிகளுக்கு தான் பார்த்திங்கன்னா நமக்கு வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாகவும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாகவும் நமக்கு வேக்கன்சி வந்து அவைலபிளாக இருக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் வைஸாக அப்ளை பண்ணும்போது எந்த போஸ்ட் ஆஃபீஸில் என்ன கம்யூனிட்டிக்கு வேலைவாய்ப்பு இருக்குது அப்படின்றத பார்த்து தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து காமனாக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே வேக்கன்சி இல்லாத பட்சத்தில் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து நாம் இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். அதுக்கடுத்து நம்ம தமிழ்நாட்டில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸும் என்ன வகையான பணிகள்லாம் இருக்குது, அங்கே வந்து எந்த கம்யூனிட்டிக்கு வந்து வேக்கன்சி வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு தனியாக வீடியோ பார்ப்போம். இப்போ வந்து நம்ம நோட்டிஃபிகேஷனை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். இந்த ஜிடிஎஸ் நோட்டிஃபிகேஷன் நமக்கு பிப்ரவரி 7, 2025 அன்றைக்கி தான் நமக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வேக்கன்சி 21,000க்கும் மேற்பட்ட வேக்கன்சி வந்து அவைலபிளாக இருக்குது. தமிழ்நாட்டுக்கு பார்த்திங்கன்னா 2,200க்கும் மேற்பட்ட வேக்கன்சி வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த 2,200 வேக்கன்சியும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாகவும் நமக்கு வந்து கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரித்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம தனியாக ஒரு வீடியோவில் வந்து பார்ப்போம். அப்ளை பண்ணுறதையும் வந்து எப்படி ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதே சமயம் பார்த்திங்கன்னா மார்க் கட் ஆஃப் எல்லாமே டீட்டெயில்டாக பார்ப்போம். இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி 10, 2025 மார்ச் 3, 2025 வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்க முடியும். அதே சமயம் பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஏதாச்சும் வந்து மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா அதை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கான விண்டோஸ் வந்து ஓப்பன் வந்து நமக்கு மார்ச் 6 மார்ச் 8 வரைக்கும் நமக்கு வந்து ஓப்பனில் இருக்கும். அது வரைக்கும் நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த மிஸ்டேக்கை வந்து கரெக்ட் பண்ணிக்க முடியும். அடுத்து இந்த 3 வகையான பணிகளுக்கும் பார்த்திங்கன்னா ஜாப் ப்ரொஃபைல் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கான ஜாப் ப்ரொஃபைல், அடுத்து அசிஸ்டண்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கான ப்ரொஃபைல், டக் சேவா இந்த 3 வகையான பணிகளுக்குமான ஜாப் ப்ரொஃபைல் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு வந்து நமக்கு தனியாகவே வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு முறை வந்து மேலோட்டமாக ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. போஸ்ட் ஆஃபீஸில் வந்து உங்களுக்கான ஒர்க் என்னன்னு உங்களுக்கு நான் பேசிக்காகவே வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்து நீங்கள் ஸ்கீம்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும், போஸ்ட்டை போய் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான ஒர்க்ஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து இருக்க போகுது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மந்த்லி சேலரியை பொறுத்த வரைக்கும் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு வந்து 12,000லிருந்து 29,350 ரூபா வந்து கிடைக்கும். அதுக்கடுத்து அசிஸ்டண்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் டக் சேவாக் இந்த 2 வகையான பணிகளுக்கும் 10,000லிருந்து 24,470 ரூபா வந்து மந்த்லி சேலரியை வந்து கிடைக்கும். அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டும் இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துக்கோங்க. விருப்பமும் தகுதி இருக்கவங்க வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு வந்து மார்க்கை பேஸ் பண்ணி தான் வந்து வேலைவாய்ப்பு வந்து வழங்குவாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வேலைவாய்ப்புக்கு முன்னாடி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே இருக்க போகுது. அடுத்து ஏஜ் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18 வயசுலேருந்து மேக்ஸிமம் 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது கூடவே ஏஜ் ரிலாக்ஸேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றி பார்ப்போம். எஸ்சி எஸ்டி பீப்புளுக்கு வந்து 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓபிசி நான் கிரிமினல் 3 வருஷம் கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக்கல் வேக்கேட் செக்ஷன் இவங்களுக்கு வந்து ஏஜ் எதுவுமே கொடுக்க கிடையாது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு 10 வருஷம் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மாற்றுத்திறனாளிகளே ஓபிசியாக இருந்தீங்கன்னா 13 வருஷமும், எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகளுக்கு 15 வருஷமும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது மினிமம் 18 வயசுலேருந்து மேக்ஸிமம் 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனும் ஆட் ஆகும். அது ஆட் ஆகி பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம்னா 40 வயசுலேருந்து ப்ளஸ் 3 வருஷம் ஆட் ஆச்சுன்னா 43 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து கால்குலேட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து எஜுகேஷன் டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது. அப்படி இல்லைன்னா அதுக்கு இனியான கல்வி தகுதியோடு இருந்தீங்கன்னா தாராளமாக இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து 2 வீலர் வந்து ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். அதே போல் பார்த்திங்கன்னா சைக்கிள் வந்து நல்லா ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். அதுக்கான எவிடன்ஸ் எதுவுமே தேவையில்லை. ஆனால் உங்களுக்கு மஸ்ட் வந்து அது தெரிஞ்சிருக்கணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன் வந்து நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், நாலேஜ் ஆஃப் சைக்கிளிங் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கம்பல்சரி வந்து அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கேட்க மாட்டாங்க. உங்களுடைய 10th குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் இது மாதிரி தான் கேட்பாங்க. அதை பற்றி நாம் அதுக்கடுத்து பார்ப்போம். ரிசர்வேஷன் வந்து ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நமக்கு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து அதுக்கடுத்து வந்து அப்படியே கொடுத்துருக்காங்க. அது ஒரு முறை மேலோட்டமாக வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா
அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு என்னெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னா, மார்க் ஷீட் வந்து கேட்குறாங்க, ஐடென்டி ப்ரூஃபு, கேஸ்ட் சர்டிஃபிகேட், நீங்கள் மாற்றுத்திறனாளிகளாக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட், எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட், அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டிசி சர்டிஃபிகேட் வந்து கேட்குறாங்க, உங்களுடைய பிறந்த தேதிக்கான சர்டிஃபிகேட் ப்ரூஃப் வந்து கேட்குறாங்க, மெடிக்கல் சர்டிஃபிகேட், இந்த மாதிரியான சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் ஏதாவது இருந்தால் அதுக்கான ப்ரூஃபையும் வந்து கேட்குறாங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது வந்து டாக்குமெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுப்பீங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து நீங்கள் எதெல்லாம் சொல்கிறீங்களோ அது எல்லாமே வந்து நீங்கள் எடுத்துன்னு போயிட்டு வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். மறக்காமல் வந்து இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். 10th மார்க்கை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான வேலைவாய்ப்பு இருக்க போகுது. அதிகப்படியான மார்க் இருக்கவங்களுக்கு வந்து முன்னுரிமை கிடைக்கும். ஸோ வந்து உங்களுடைய மார்க் அதிகமாக இருக்குது அப்படின்னா வந்து தாராளமாக வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாமே ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான் இருக்குது. ஒரு முறை வந்து அப்படியே மேலோட்டமாக ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, கம்யூனிட்டி வைஸாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்னு பார்ப்போம். அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாகவும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு வந்து ஷோ ஆகும். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாகவுமே வந்து வேக்கன்சி வந்து இருக்குது. ஆந்திர பிரதேஷ், அஸ்ஸாம், இது மாதிரி நமக்கு வந்து லாங்குவேஜ் என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த ஸ்டேட்டோடைய லாங்குவேஜ் கட்டாயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ தமிழ்நாட்டுக்கும் பாண்டிச்சேரிக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான லாங்குவேஜ் வந்து தமிழ் கட்டாயம் எழுதவும் படிக்கவும் வந்து தெரிஞ்சிருக்கணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணணும், இல்லைனா அப்ளை பண்ணாதீங்க. நீங்கள் வந்து எந்த ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ணுறதுங்கிறது முக்கியம் கிடையாது. ஆனால் அந்த ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஸ்டேட்டோட லாங்குவேஜ் கட்டாயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஆந்திர பிரதேசில் 1215 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாக வேக்கன்சி இருக்குது. நீங்கள் ஆந்திராவுக்கும் தெலுங்கானாவுக்கும் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா தெலுங்கு வந்து கட்டாயம் வந்து தெரிஞ்சிருக்கணும். இப்போ நீங்கள் தமிழ்நாட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கட்டாயம் வந்து உங்களுக்கு தமிழ் வந்து தெரிஞ்சிருக்கணும். அதே சமயம் பார்த்திங்கன்னா நமக்கு புதுச்சேரிக்கு அப்ளை பண்ணும்போதும் தமிழ் வந்து கட்டாயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆவீங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஏன்னா லாங்குவேஜ் டெஸ்ட் வந்து கட்டாயம் வந்து இருக்கும். அதுக்கான ப்ரூஃபும் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ தமிழ்நாட்டில் வந்து வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு 2292 வேக்கன்சி வந்து அவைலபிளாக இருக்குது. அதிகப்படியான வேக்கன்சி வந்து உத்தரப்பிரதேசத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இந்த 2000க்கும் மேற்பட்ட வேக்கன்சியில் பார்த்திங்கன்னா நமக்கு ஜென்ரலில் 1099 வேக்கன்சியும், ஓபிசிக்கு 527 வேக்கன்சியும், எஸ்சிக்கு 361 வேக்கன்சியும், எஸ்டிக்கு 23 வேக்கன்சி, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கு 200 வேக்கன்சி வந்து இப்படி கொடுத்து ஒவ்வொரு கேட்டகரி வைஸாகவும் நமக்கு வந்து வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு பார்த்திங்கன்னா 100க்கும் மேற்பட்ட வேக்கன்சி வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ விருப்பமும் தகுதியும் இருக்கவங்க தாராளமாக வந்து இப்போ இருந்தே அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஜென்ரல் வைஸாகவும் நமக்கு வேக்கன்சி அதிகமாக இருக்குது. ஓபிசிக்கு வேக்கன்சி வந்து ஓவரால் இந்தியாவும் வந்து வேக்கன்சி வந்து எல்லாமே லைனாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ விருப்பமும் தகுதியும் இருக்கவங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. நம்ம அடுத்து வந்து அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னால் எப்படி வந்து நமக்கு ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாகவும் வந்து கொடுத்துருக்க மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லும் வந்து எவ்வளோ வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க, அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து எந்த கம்யூனிட்டி வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்படி இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிடும். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல், ஓபிசி, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் வந்து 100 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி, எஸ்டி, பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் இவங்க வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் பே பண்ண தேவையில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.